புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி, இல்லைன்னா இப்படிதான் வீக்லி ஒன் ஷாப்பிங் போற மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கணும். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? என் மருமகளுக்கு இப்ப எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்கம்மா, உங்க மருமக பொழைச்சிட்டாங்க. கடவுளே, டாக்டர் அம்மா, கடவுள் மாதிரி பேசுனீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஆமா டாக்டர், ரொம்ப நன்றி. டாக்டர், சுப்புக்கு இனிமே எந்த ஆபத்தும் இல்ல. கண் முழிச்சிட்டால்னா நாங்க போய் பார்க்கலாமா? 10 நிமிஷம் கழிச்சு நீங்க உள்ள போய் பார்க்கலாம். ஆனா அதிகமா பேச்சு கொடுக்க கூடாது. சரிங்க டாக்டர். உள்ள போன மாத்திரையெல்லாம் வாமிட் பண்ணி வெளியில எடுக்க வச்சதுனால பேசுறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். நாங்க அவளை தொந்தரவு பண்ண மாட்டோம் டாக்டர். எனக்கு என் மருமக பொழைச்சதே போதும். பை த பை, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். உங்க மருமக கன்சீவ் ஆயிருக்காங்க. சுப்பு கர்ப்பமா இருக்கலாம். என்ன ரேணுகாமா, எம்டி சேலரி எல்லாம் கொடுத்துட்டாரா? சேலரி கொடுத்தாரு தண்டபாணி. நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவாமே. வாங்கின சம்பளத்தை எடுத்துட்டு போய் ஜாலியா செலவு பண்ணிட்டு வர சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. கேட்டா எப்பவுமே நம்ம ஆபீஸ்க்கு 1ஆம் தேதி லீவுன்னு சொல்றாரு. வேற என்னம்மா பண்ணுவாரு? மாசம் மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா ஆபீஸ் திறக்க முடியாது. நான் வராதப்ப ஆபீஸை மட்டும் எதுக்கு திறந்து வச்சுக்கிட்டுன்னு சைலண்டா எல்லாருக்கும் லீவு கொடுத்து மூடிடுவாரு. என்ன சொல்றீங்க தண்டபாணி? இந்தாங்க சார் நீங்கள் கேட்ட பில்லு. இது உங்களுக்கு தெரியாதா மேடம்? 1ஆம் தேதி ஆனால் நம்ம எம்டிக்கு பைத்தியம் முடியும் மேடம். என்ன தண்டபாணி, இந்த ஆள் இப்படி பேசிட்டு போறாரு? எம்டின்னு ஒரு மரியாதை வேண்டாம்? மரியாதையெல்லாம் மனசுக்குள்ள இருக்குமா. ஆனா உங்ககிட்ட சொன்னா கொஞ்சம் அதிர்ச்சியா தானே இருக்கும். என்ன தண்டபாணி, நீங்களும் இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? நானும் இந்த கம்பெனில சேர்ந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கரெக்டா 1ஆம் தேதி ஆச்சுன்னா ஆபீஸுக்கு லீவ் விட்டுருவாரு. அன்னைக்கு முழுக்க எனக்கு மட்டும் நம்ம எம்டியோட கூடவே இருக்கிற வேலை. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா டிரைவர் வேலை பார்க்குறேன். காலையில வீட்ல இருந்து கிளம்புனாருன்னா அவர் எங்க போறாரு, எதுக்கு போறாரு, என்ன செய்யறாரு, ஏன் செய்யறாரு எதுவுமே கேட்க முடியாதும்மா. நாள் பூரா எங்கெங்கயோ போய் சுத்துவாரு. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா வீட்டுல கொண்டு போய் இறக்கிடணும். அந்த பியூனு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டான். ஆனா அதோட முழு அர்த்தம் என்ன, உண்மையான அர்த்தம் என்னன்னு 1ஆம் தேதி முழுக்க அவர் கூடவே இருக்கிற எனக்கே இன்னும் தெரியாதும்மா. நீங்களா? ஏன் நாங்கெல்லாம் வரக்கூடாதா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, உட்காருங்க. நான் ஒண்ணு இங்க உட்காந்து உன் கூட பேசலாம் வரல. எதுக்கு அனாவசியமா கௌரியை ஏத்தி விட்டு என்ன பார்க்க அமிச்ச? தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க காயத்ரி நீ. நான் தான் உங்ககிட்ட கிளியரா சொன்னல, அவ கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது. அப்புறம் எதுக்கு எங்க 2 பேரும் சேர்க்க நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க? இது என் தங்கச்சியோட வாழ்க்கை மாமா. அவளுக்கு ஒரு நல்லது செஞ்சு வைக்கணும்னு நினைக்காம நான் வேற என்ன நினைப்பேன்? இந்த பாரு காயத்ரி, நான் ஏற்கனவே பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்பவும் திரும்ப வேணாம், இன்னொரு வாட்டி சொல்றேன். என்னால கௌரி கூட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாது. ஏன்னா என் மனசுக்குள்ள உன்னதான் நான் பொண்டாட்டியே நினைக்கிறேன். வெக்கமா இல்ல உங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு? யார் வீட்டுக்கு வந்து என்ன பேச்சு பேசுறீங்க?
நான் சூர்யாவோட வைஃப். அந்த ஞாபகம் இருக்கட்டும் உங்களுக்கு. ஏன் நீ சூர்யாவோட ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சூர்யாவோட ஒய்ஃப் தான், உன் தங்கச்சி என்னோட ஒய்ஃப் தான். இதை யாரும் மறுக்க முடியாது. திரும்ப திரும்ப இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அது எப்படி நீ மட்டும் சூர்யாவை தனியா சுப்பு கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்து இங்க குடும்பம் நடத்தலாம். ஆனா நான் என் பொண்டாட்டியை விட்டுட்டு உன் கூட குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல? மாமா, ஏன் இப்படி கோமா மாமான்னு கூப்பிடுற? மாமான அன்பா ஒரு வாட்டி கூப்பிடு. கோவம் வந்துருச்சா? சாரி, நான் ஒன்று வெறுப்பேற்றணும்னு இப்படிலாம் பேசல காயத்ரி. உண்மையிலேயே மனசுல என்ன இருக்கோ அதை தான் உங்ககிட்ட சொன்னேன். உங்க மனசுல இருக்கிறது தப்பு மாமா. அது என்னைக்குமே நடக்காத விஷயம், நடக்க கூடாத விஷயம். தயவு செஞ்சு என்ன மறந்துட்டு கௌரியோட வாழற வழிய பாருங்க. இன்னொரு தடவை இது விஷயமா என்கிட்ட வந்து பேசாதீங்க. கஷ்டம் காயத்ரி, வேணா ஒன்று பண்ணிக்கலாம். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லு. இதே மாதிரி ஒரு வீடு எடுத்து உன்னை நான் அங்க குடி வைக்கிறேன். வேணும்னா உன் தங்கச்சியும் ஓரமா ஒரு ரூம்ல எடுத்துட்டு போதும். எப்படி நம்ம ஐடியா? அரைஞ்சிடுவேன் சொல்லிட்டேன். ச்சே, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்க லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்கீங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க என் தங்கச்சியோட புருஷங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். என்னடி, அந்த சூர்யா பையன் மட்டும் 2 பேருக்கு தாலி கட்டலாம், நான் 2 பேருக்கு தாலி கட்ட கூடாதா? அவர் விஷயத்துல விதி விளையாடிடுச்சு, உங்க விஷயத்துல உங்க திமிர் விளையாடிட்டு இருக்கு. நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். மரியாதையா வெளியே போயிடுங்க. ஒழுங்கா கௌரியோட குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. இன்னொரு தடவை இப்படி அசிங்கமா வந்து பேசிட்டு நின்னீங்க, நான் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வேண்டியது வரும். போங்க வெளிய. சீ. இப்ப நான் போறேன், ஆனா ஒரு நாள் நீ என்னை தேடி வருவ. போன்னு சொல்றேன்ல. சுப்பு, சுப்பு, என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க? இருக்க பிடிக்காம தானே செத்து போக முடிவு பண்ண. போக இருந்த உயிரை இதுக்காக இழுத்து பிடிச்சு நிறுத்தி வச்சீங்க. நான் இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? எல்லாரும் செய்து தப்பு பண்ணிட்டீங்களே, என்ன நிம்மதியா சாக விடாம பண்ணிட்டீங்களே. சுப்பு, அப்படிலாம் பேசக்கூடாதுமா. சாக நினைச்சது நீதான், ஆனா நீ வாழ்ந்தே தீரணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிருக்காமா. உன்னை காப்பாத்தினது நாங்க இல்ல, இந்த டாக்டரும் இல்ல, உன் விதியும் இல்ல, அது வேற ஒண்ணுமா. உனக்கு புரியல? நீ தற்கொலை பண்ண முடிவு பண்ணதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன் சுப்பு. ஏங்க, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏற்கனவே அவ உடம்பு முடியாம இருக்கா. இப்படி போடகமா எல்லாரும் பேசினா டென்ஷன் அவளுக்கு பிபி ஏறிட போதுங்க. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அத்தை, என்ன நடக்குது அத்தை? எது நடந்தா உனக்கு நல்லதோ அது நடந்துருச்சுமா. எது நடந்தா
நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோமோ அது நடந்திருக்கு. காயத்ரி காயத்ரின்னு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கிற சூர்யாவ எது கட்டி இழுத்துட்டு வந்து உன் காலடியில போட போகுதோ அது இப்ப நடந்திருக்குமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. தலை சுத்துது அத்தை. ஏன் இப்படி சஸ்பென்ஸ் வச்சு சாகடிக்கிறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க அத்தை. சொல்றோம், சொல்லாம எங்க போறோம்? ஆனா அதுக்கு முன்னாடி நீ எத்தனை தூக்க மாத்திரை சாப்பிட்டேன்னு சொல்லு. ஒரு பாட்டில்ல எத்தனை மாத்திரை இருக்குமோ அத்தனை மாத்திரையையும் சாப்பிட்டேன். ஐயோ, ஏமா, ஒரு 20-30 தூக்க மாத்திரையோட வீரியத்தெல்லாம் கம்ப்ளீட்டா காலி பண்ணி தன்னையும் காப்பாத்தி தன்னை பெத்து கொடுக்க போறவளையும் காப்பாத்திருக்குன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சூப்பர் குழந்தை தானே? என்ன நீ சொல்றீங்க? உண்மைதாமா? நீ கர்ப்பமா இருக்கன்னு டாக்டர் இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. சூர்யா வெளியில தாம்மா நிக்கிறான். டாக்டர் நீ கர்ப்பம்னு எங்க கிட்ட சொல்லிட்டு போனதும் பாயடிச்சு போனவன் தான். தெளிஞ்சானா இல்லையான்னு இப்பதான் போய் பார்க்கணும். இத பார் சுபு, இனிமே ஒரு காயத்ரி இல்ல, 1000 காயத்ரி வந்தாலும் சரி, உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. சூர்யா இனிமே உன்னோட சொத்து. அந்த ஆட்டம் ஆடினால அதான் ஆண்டவன் இப்படி ஒரு செக் அவனுக்கு வச்சிருக்கான். இனிமே அவனால என்ன பண்ண முடியும்? உன் வயித்துல அவனோட குழந்தைய கொடுத்துட்டு அவன் வாழ்க்கையில உனக்கு இடம் இல்லைன்னா சொல்லுவான்? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னடா என் தங்கச்சியோட கதி இப்படி ஆயிடுச்சேன்னு மனசுக்குள்ள நொறுங்கி போயிருந்த. கடவுள் இப்ப கண் திறந்துட்டாரு. மாப்பிள்ளை இனிமே உன்னை கைவிடவே முடியாதுமா. இப்ப அவருக்கு அந்த நியூஸ் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா தனியா இருக்கிறப்ப யோசிக்கும் போது தான் பண்ண தப்பு அவருக்கு புரியும். மாப்பிள்ளை மனசு மாதிரி உன்னை ஏத்துக்குவாரு. நீ மரண்டு பிடிக்காம இருந்தனா எங்களுக்கு அதுவே போதும் சுப்பு. அவன் என்னங்க ஏத்துக்கிறது? இவதான் உன் பொண்டாட்டி, இவளுக்கு பிறக்க போறதுதான் உன்னோட குழந்தை. வந்து குடும்பம் நடத்துடானா அவன் வந்துட போறான். அத்தை, சூர்யா ஒத்துப்பாரா? ஒத்துக்க வைக்கிறம்மா. அதை விட எனக்கு என்ன வேலை? இப்ப மட்டும் உங்க மாமா இங்க இருந்திருந்தார்னா நடக்கிற கதையே வேற. இத பார் சுப்பு, இனிமே காயத்ரியை பத்தியோ இல்ல அவ வயித்துல வளர்ற இவனோட குழந்தைய பத்தியோ நீ கவலைப்படாத. காயத்ரி இவனுக்கு பொறுப்புனா நீயும் இவனுக்கு பொறுப்பு தான். அவ குழந்தைய வச்சு சண்டை போட்டா நீயும் குழந்தைய வச்சு சண்டை போடு. இது பாரு, அவளாவது தனிக்கட்ட, அவளுக்கு ஆள் யாரும் கிடையாது. ஆனா நாங்க இத்தனை பேர் உன்னை சுத்தி இருக்கோம். உன்னை அப்படி ஒன்னும் சாதாரணமா விட்டுற மாட்டோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சொல்றேன், இந்த யுத்தத்துல நிச்சயமா நீ தான் ஜெயிப்ப. பாரு. சம்பந்தி, சூர்யா வெளியில நின்னுட்டு இருப்பான். அவனை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களேன். அம்மாடி சுப்பு, சிரிச்சுட்டே இரு சுப்பு. மாப்பிள உள்ள வாங்க மாப்பிள. சுப்பு கண் முழிச்சிட்டா. கண்ணு முடிச்சிட்டால, நான் கிளம்புறேன். சூர்யா என்ன மாப்பிள இப்படி பேசுறீங்க? கண் முழிச்சதும் அவ உங்களை தான் பார்க்கணும்னு சொல்றா. வாங்க மாப்பிள. எனக்கு புரியாம பேசுறீங்க. அவ கண்ணு முடிச்சதுக்கு நான் எங்க வரணும்? நான் என்ன டாக்டர் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு? நீங்களே பாத்துக்குங்க, நான் வரேன். மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள? போகாதீங்க மாப்பிள, ப்ளீஸ் மாப்பிள. சூர்யா, அவ கண்ணு முழிச்சிட்டான்னு சொல்றேன். போய் பார்த்து 4 வார்த்தை பேசாம என்னமோ பக்கத்து வீட்டுக்காரன் ஒப்புக்கு வந்து நின்னுட்டு போற மாதிரி கிளம்பி போயிட்டே இருக்க. இவன் கிட்ட நமக்கு என்னமா பேச்சு? உயிர் பழைச்சிருக்கிறது இவனோட பொண்டாட்டி. அவ வயித்துல கருவா உண்டாயிருக்கிறது இவனோட குழந்தை. இதுக்கப்புறம் இவனாச்சு சுப்பு ஆச்சு. நமக்கு என்னமா இங்க வேலை? வா போலாம்.
மாப்பிள இது வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. சுப்புவும் நீங்களும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சாட்சியா ஆண்டவன் அவ வயித்துல ஒரு உசுரை கொடுத்திருக்கான். 10 மாசம் தவம் கடந்த அந்த குழந்தைய அவ பெத்து எடுத்து நீங்க அதை நல்லபடியா எடுத்து வளர்த்து ஆளாக்கி உங்க பேர் சொல்லும்படியா உருவாக்கி காட்டணும். இதுதான் மாப்பிள்ள எங்களோட ஆசை. மாப்பிள்ள, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷமாகியும் பிறக்காத குழந்தை இனிமேலும் பிறக்கிறதுக்கு வழி இல்லைன்னு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுப்புவையும் பெறாத குழந்தையாதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அவ வயித்துல ஒரு வாரிசு உருவாயிட்டு இருக்குன்னா அது எங்க வம்சத்துக்கே விளக்கேத்து வந்த தேவதன் தான் எங்களுக்கு தோணுது. உங்க வீட்லயும் இது உங்க அப்பா அம்மாக்கு முதல் பேர குழந்தை. உங்க அப்பா அம்மாவோட வாழ்நாள் லட்சியம் இதுவாதான் இருக்க முடியும். வாழ்க்கையில இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு தகப்பனுக்கு இருக்க முடியாது மாப்பிள்ள. தயவு செஞ்சு உள்ள போய் சுப்புவ பாருங்க மாப்பிள்ள. அவகிட்ட அன்பா 2 வார்த்தை பேசுங்க. இத பாருடா, சுப்புவை நீ நிரந்தரமா ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்ச. அதுக்குதான் கடவுள் இன்னைக்கு உனக்கு இப்படி ஒரு நிலைமை கொடுத்திருக்கான். எந்த குழந்தை காரணம் காட்டி சுப்புவை ஒதுக்கிட்டு நீ காயத்ரியோட வாழணும்னு போனியோ, இன்னைக்கு அதே குழந்தைதான் சுப்புவுக்கும் கிடைக்க போகுது. அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம், இந்த குழந்தைக்கு ஒரு நியாயமா? அப்படி நீ வேற வேறையா நினைச்சனா உன் மனசாட்சியே உன்னை செருப்பால் அடிக்கும். போதுண்டா, இது வரைக்கும் செஞ்ச தப்பெல்லாம் போதும். இதுக்கு மேல பிடிவாதம் பிடிச்சு தப்பான வழியில தான் போவேன்னு தயவு செஞ்சு ஆட பிடிக்காத. வா, முதல்ல போய் சுப்புவ பாருடா. உன்னை பெத்த தாய் நான் சொல்றேன். உனக்கு பிறக்க போற குழந்தைக்காக உன்னை விட அதிகமா ஏங்கிட்டு இருக்கிறவடா நான். தயவு செஞ்சு உள்ள வாங்க மாப்பிள்ள. நாங்க அவளுக்கு 1000 சொன்னாலும் நீங்க பாக்குற ஒரு பார்வைக்கு அது சமமாகாது மாப்பிள்ள. எங்களுக்காக வேண்டாம், சுப்புவுக்காக வேண்டாம். அவ வயித்துல வளர்ற அவ குழந்தைக்காக ஒரே ஒரு தடவை அவளை போய் பாருங்க மாப்பிள்ள. ஏண்டா, என்னடா இத்தனை பேர் இவ்வளவு சொல்றோம், இன்னும் நின்னுட்டே இருக்க? இன்னும் கூட உனக்கு போகணும் தோணல? வாப்பா சூர்யா. மாப்பிள்ள சூர்யா, என்னாச்சு சூர்யா? சூர்யா, கேக்குறேன்ல, சுபுக்கு என்ன ஆச்சு? அவ இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஐயோ, பேசுங்க சூர்யா. எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. சுப்புக்கு ஒண்ணும் இல்லையே? சூர்யா, ஏன் கண் கலங்கி இருக்கீங்க?
என்ன ஆச்சு? நீ சொல்லுவியே விதி, அது இவ்வளவு கொடூரமான மிருகமா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல காயத்ரி. என்னால பேச முடியல. இன்ஃபேக்ட் நான் எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படி வீடு வரைக்கும் வந்தேன்னு கூட தெரியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சூர்யா ப்ளீஸ். எதுவுமே இல்ல. எதுவுமே நடக்க வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு காயத்ரி. சுப்புக்கு என்ன ஆச்சு சூர்யா? சுப்புக்கு ஒன்றும் இல்லை, பட் எனக்கு தான் நேரம் சரியில்லை. ஐ மீன் சுப்பு இப்போ கன்சீவ் ஆயிருக்கா.